ஹாய் அண்ட் ஹலோ கிரியேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு டெக்னாலஜி சேனல். நான் உங்களோட ரிஷினி கூட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களோட லேப்டாப் ஆகட்டும் பிசி ஆகட்டும் எந்த பிராண்ட் வேணால் கூட இருக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜி கூட இருக்கலாம், சாம்சங் கூட இருக்கலாம், டெல் கூட இருக்கலாம், ஹெச்பி கூட இருக்கலாம், லெனோவோ கூட இருக்கலாம். உங்களோட லேப்டாப் ஆகட்டும் இல்லைனா பார்த்தீங்கன்னா பிசி ஆகட்டும் எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் உங்களோட டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் மால்வேர்ஸ் எல்லாம் ஒரு சில வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது அட்டாக் இருக்கான சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு இந்த டியூட்டோரியலில் எப்படி நம்மளோட டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு டிரைவர் பேக் சொல்யூஷன் சொல்லி சர்ச் பண்ணுங்க. டிரைவர் பேக் சொல்யூஷன் சர்ச் பண்ண நம்மளுக்கு பண்ணா ஃபர்ஸ்ட்லயே அந்த வெப்சைட் இருக்கும் drp.su. அந்த வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஓவர் வியூ நம்மளுக்கு இந்த வெப்சைட் இப்படி இருக்கும். இந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கூட நான் ப்ரொவைட் பண்றேன். டைரக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம பாத்தீங்கன்னா ஆன்லைன்லும் சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் சரி எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் பர்ஃபெக்டான்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த டியூட்டோரியல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் அதர் டிரைவர் பேக் வெர்ஷன்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சூஸ் யுவர் டிரைவர் பேக். ஃபர்ஸ்ட் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடை நம்ம இன்ஸ்டால் பண்றது. ஓகேங்களா, டைரக்டா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6.55 MB இருக்கும். அதுக்கப்புறம் டிரைவர் பேக் ஆஃப்லைன் நெட்வொர்க். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன்ல இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஓகேங்களா, 640 MB இருக்கும். நம்ம கிளிக் பண்ணா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிரைவர் பேக் ஆஃப்லைனுக்கு ஃபுல்லா 24 GB இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 641 MB இருக்கும். அதுக்கப்புறம் 6.45 MB இருக்கும், 55 MB இருக்கும். இது நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் பேக் ஆன்லைன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் நெட்வொர்க் மோட்ல இருந்தாலும் நமக்கு நெட் தேவைப்படும். தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்நெட் தேவைப்படாது. ஆஃப்லைன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேக் நெட்வொர்க் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அப் டு டேட் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா டொரண்ட் ஃபைல கூட நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க டொரண்ட் ஃபைல கிளிக் பண்ணி டொரண்ட் ஃபைல நீங்க டோட்டலா 24 GB கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிரைவர் பேக் ஆன்லைன் மெத்தட்ல பார்க்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஸ்டார்ட் டிரைவர் பேக் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் ஹஸ் பின் கிளிக் டு டவுன்லோட் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் EXE ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு லோட் லோட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தட். இதை இப்போ நம்ம பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. டேட்டா கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் சவுண்ட் இன் டேப் ஆப் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்னரில் அன்டிக் எல்லாம் பண்ணிக்கோங்க. அது நம்மளுக்கு தேவை படாது. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிரைவர் பேக் லோட் ஆகும். இந்த ஆன்லைனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கிற அப்டேட் எல்லாம் நம்மளுக்கு வந்துடும். இப்போ டயக்னாஸ்டிக் டேக் 1 to 5 minutes நம்மளுக்கு இந்த மாதிரி காமிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டரப்ட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்க நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரிங் யுவர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் டிரைவர் இன்ஸ்டாலேஷன் 5 drivers வில் பி இன்ஸ்டால் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு நெட்வொர்க் மூலமா எல்லாம் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டியில் நமக்கு ஷோ ஆகும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். பிசி டயக்னாஸ்டிக் அண்ட் கான்ஃபிகர் சொல்லி இருக்கும். இன்ஸ்டால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒவ்வொன்றா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே தொடாதீங்க. அதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா பிசி டயக்னாஸ்டிக் அண்ட் கான்ஃபிகர் எதுவுமே நீங்கள் கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் மோடான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் மோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு எது அப்டேட் ஆகணும்னு சொல்லி நம்மளுக்கு ஃபுல்லாக டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் எல்லாம் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கான்ஃபிகருக்குள்ள போயிடும். டோட்டலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட் ஆகணுமோ எல்லாமே நம்மளுக்கு இதுலேருந்து அப்டேட் ஆகிடும். எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஒயிட் பண்ணணும். உங்களோட டிவைஸ் டிரைவர் என்னென்ன, அதுக்கப்புறம் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண டோட்டல் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் போடணும். நீங்களோட டேட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் இஸ் கெட்டிங் ரெடி டு இன்ஸ்டால் தி டிரைவர்ஸ் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் எல்லாம் இன்ஸ்டால் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். முன்னாடியே நம்ம யூஸ் பண்ணுறத விட இந்த அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்பவே கிளியராக
யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ராசஸ் ஆகும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு இன்டரப்டும் வந்து பண்ணக்கூடாது. எந்த ஒரு இன்டரப்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து ஒரு சில ப்ரௌசர் வந்து இன்ஸ்டால் ஆச்சுன்னா அது ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ஒன்றுமே வந்து கிடையாது. ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக் வந்து ஆயிருக்கும் ஆன்லைனில் வந்து பண்ணும்போது. ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 95% ப்ரிப்பேரிங் ஃபார் ரீபூட்னு சொல்லியிருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரீபூட் வந்து ஆகிடும். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் வந்து ஆகலைன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டார்ட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 95% கிட்ட வந்தப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ப்ரிப்பேரிங் ஃபார் ரீபூட்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இருக்கிறப்போ மட்டும் தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து டிரைவர்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் வந்து ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நீங்கள் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஆஃப்லைன் மெத்தடில் நெட்வொர்க் மூலமா எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 640 MB டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோம். EXE ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து ஓப்பன் வந்து ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் வந்து பண்ணிக்கோ. ஓப்பன் பண்ணிக்கிட்டு டிரைவர் பேக் அண்ட் ஒரு EXE ஃபைல் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஓப்பன் வந்து பண்ணுங்கள். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் வந்து ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து இந்த டிரைவர் பேக் சொல்யூஷன் இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகி ஓப்பன் வந்து ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆசிட்டிஸ் சேம் ப்ரொசீஜர் தான். அதுலேயும் நம்ம வந்து ஆன்லைன் மெத்தட் எப்படி பண்ணமோ ஆசிட்டிஸ் இதில் அப்படி தான் நம்ம வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்அப் விண்டோ மாதிரி வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்த ஆன்லைன் மெத்தடாக போயிடும். நீங்கள் வந்து கேன்சல் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடில் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் வந்து இருக்கும்னு சொல்லி கேட்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடில் தான் வரும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கான்ஃபிகர் ஒரு பிசி கம்ப்யூட்டர் இருக்கும். ஆசிட்டி சேம் ப்ரொசீஜர் தான். எல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கலாம். இது ஏன்னா இதில் என்னன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். சொல்யூஷன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபார் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்கும். ரெக்கமெண்டடில் நம்மளுக்கு வந்து இருக்கும். அதை நம்மளுக்கு வந்து தேவைன்னா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இல்லை வேணும்னா அன்டிக் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் நம்ம செக் பண்ணி நம்ம வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ப்ரொடெக்ஷன் அண்ட் க்ளீன் அப் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து செட் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டரோட இது நேம் அதில் இருக்கும். ஃபுல்லு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். டிரைவர்ஸ் பேக் ஆஃப்லைன் இருக்கும். இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கூட நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி 24 GB இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆஃப்லைனில் வந்து இப்போதைக்கு வந்து தேவை வந்து கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் டிரைவர்ஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே ஐடியா நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஒன்று ஆனதுக்கப்புறம் திரும்ப இன்னொன்று வந்து டவுன்லோட் பண்ணிக்கோ. ஒவ்வொன்று சூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி இது ஒரு அட்வான்டேஜ். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து ஆகிடும். இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 644 MBயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா சூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து எல்லாமே சூஸ் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் கொடுங்க. எல்லாமே சூஸ் பண்ணி இன்ஸ்டால் வந்து கொடுங்க. கொஞ்சம் டைம் வந்து அதிகமாக எடுக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றா இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரே எல்லாமே வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆல்னு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆஸ் இட் இஸ் கிரியேட்டிங் ரீஸ்டோர் பாயிண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இன்ஸ்டால் வந்து ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் ஆகி நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு இருக்கு. ஸோ எப்படி வந்து நம்மளோட டிவைஸ் டிரைவர் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் நம்மளோட லேப்டாப்ல ஆகட்டும் பிசிலும் சரி. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. Always do it on my own, so I gotta get through it. And the only thing I know is to love what I'm doing. Never give up, never slow, till I finally prove it. Never listen to the no's, I just wanna keep moving. Keep my head up when I act, head up that's a fact. Never looking back, I'm a